இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸோட தாங்க வந்திருக்கேன். என்ன நியூஸ்னா, ஆண்டனி வேஸ்ட் அப்படின்ற கம்பெனி கிட்ட வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளோனா வந்து பார்த்தீங்கன்னா 908 crores. ஓகேங்களா. ஸோ யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா NMCC. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சதால இன்னைக்கு இந்த கம்பெனி வந்து 9% மேலே போயிருக்கு. ஸோ அதால் வந்து இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. வீடியோவுக்கு உள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இப்போது மார்க்கெட் கிராஷ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்று வந்து வாராலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட் ஹையஸ்ட் பீக் தொட்டுருச்சு. இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 50 தடவை நியூ ஐன்றதை தொட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 26ன்றது பீக் ஆஃப் த ஐ. ஸோ மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ்லாம் ரொம்பவே வந்து ஃபேர் ப்ரைஸில் இல்லாமல் ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதால் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஷார்ட் டைம் இன்வெஸ்டர் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் இந்த லாங் டைம் இன்வெஸ்டர், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நான் ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி போட்டுகிட்டே இருக்கலாம். சப்போஸ் ஷார்ட் டைமாக நான் வந்து 6 months ஆர் 1 இயர் மேலே தான் ஹோல்ட் பண்ண போகிறேன் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து ரைட் டைம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக்கே என்ன ஆச்சு அப்படின்னா 8% ஏறி இருந்தாலும் மறுபடியும் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே பயந்துட்டு ப்ராஃபிட் புக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு எதுலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றது என்னோட விருப்பம். ஓகே. ஏன்னா வந்து மார்க்கெட் கிராஷ் நடந்துட்டு இருக்கு. நிஃப்டி எப்போ ரீபவுன்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான மெத்தடாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ மெயினாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் தான் வந்து லைக்ஸ் தான் வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த கம்பெனி 1997 திறக்கப்பட்டது. எங்கன்னா மும்பையில். இவங்க மெயினாக எதை பண்ணுறாங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ வேஸ்ட்டுக்கு தான் வந்து நிறைய வந்து ஆற்றல் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஸோ நிறைய வேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நிறையவே இப்போ வந்து ஆக்கிபை பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ எர்த்தை ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணி இதை எதனா ப்ராடக்டாக மாற்றுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேஸ்ட் எனர்ஜி அண்ட் இவங்க கோல் என்னென்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். டோட்டலாக வந்து பிளாஸ்டிக்ஸோ இல்லை இந்த மாதிரி என்ன வேஸ்ட் இருந்தாலும் அதை வந்து எப்படி ப்ராடக்டாக மாற்றி மறுபடியும் அதை எப்படி வந்து ஒர்க் பண்ண வச்சு இல்லை எப்படி சேல் பண்ண வச்சு இவங்க ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இவங்களோட திட்டமாக போயிட்டு இருக்கு. ஓகே. சரி. ஓகே. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் என்ன ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. சப்போஸ் நீங்கள் 1 year முன்னாடி இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா எப்போவுமே லாங் டேர்ம் போகும்போது ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் வந்து கேம்லிங்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தோணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டு மேக்ஸிமம் நான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 1 yearக்கு 141%. ஓகேங்களா. ஸோ 1 yearக்கு 141%னா 1 லட்சம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இப்போவும் 1.5 லட்சமாக உங்களுக்கு வெள்ளன்றது வந்திருக்கும். சரியா. ஸோ ஏன்னா வந்து முன்னாடி வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து க்ரோத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஆல் டைம் பீக் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அதால் நல்லாவே வந்து இந்த இயர் கோல்டன் இயர் இந்த 2003 to 2004 வந்து 2023 to 2024 வந்து இட் குட் பி a golden year for all the investor. ஓகேங்களா. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் தான் ரொம்ப அதிக பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்ததாவே பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா. சரி. ஓகே. ஸோ இதுதான் விஷயம். இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னப்பா போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கில். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு ரெசிஸ்ட்டு. ஸோ நில்லுங்க, நான் இந்த லைன் எடுத்து ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ட்ரா ஹரிசாண்டல் லைன். சரிங்களா. ஸோ இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். ஸோ 2 லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஒன்று வந்து ரெசிஸ்ட் லைனு, இன்னொன்று வந்து சப்போர்ட் லைனு. ஸோ ரெசிஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீட் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி இந்த 760 அதை பீட் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா 800 போகிற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை 880 பீட் ஆச்சுன்னா 960 வரைக்கும் போகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. பட் இப்போ மார்க்கெட் சினோரப்படி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நிஃப்டி இறங்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா. ஸோ நிஃப்டி என்னைக்கு ரீபவுன்ஸ் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து மேபி நிஃப்டியால் ஒரு 600 இறங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க கண்டிப்பாக வந்து என்னது ஆர்டர் நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே ஆர்டர் வாங்கினதால தான் இந்த அளவுக்கு வந்து பயங்கர க்ரோத் அடிச்சிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு. பட் மார்க்கெட் நல்லா இல்லை. அதால் வந்து இந்த ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட் மறுபடியும் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் இங்கேருந்து நல்லாவே ஒரு புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே
யார் சொன்னாலும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மணி உங்களுது. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.